சிரிக்காத சிரிக்காத. ஏய் உன்னை பார்த்தாலே எனக்கு எரிய கூடாத இடம்ல எரியுதுடா. எப்படிடா நீ சிரிக்கல? என்ன பெப்சி குடிக்கிறியா? குடிக்காத. தப்பு ரொம்ப இருக்கு பாத்துக்கிறேன். ஏய் ஒரு சின்ன டவுட்டுங்க. கேளு. இந்த படம் முடிஞ்ச உடனே பிட்டு போடுவீங்களா இல்ல நடுவுல பிட்டு ஓட்டுவீங்களா? நான்சென்ஸ். சார் என்ன மேட்டர் போட்டு எடுக்கறானே சார், அத விசாரிச்சிட்டு. थैंक यू சார். ஆமாடா, அப்படியே 10 சீரியல் செட்டு, 2 வாழை மரம், ரேடியோ செட்டெல்லாம் கட்டி எனக்கு காது குத்துங்க. ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த போங்கடா ஈனப்பையில. மக்களே வந்து பாத்தீங்கன்னா நான் பஸ்ல ஏறுறேன். ஏன் ஏறுறேன்னு கேக்குறீங்களா? அவ்வளவுதானே காலேஜ் போக முடியும். ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூசு மாதிரி ஈனி சிரிச்சுட்டு இருக்க? மன்மதயேசு புல்கூட்டில் நீ வைபல்லே. நீங்களா யாருடா? மன்மதயேசு தேனிக்காரனை வந்து இன்ஸ்டால பாத்திருப்ப, வீடியோல பாத்திருப்ப, யூடியூப்ல பாத்திருப்ப, உங்க காரப்பல்ல பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. சினிமால பாத்திருப்ப, எல்லாத்துலயுமே பாத்திருப்ப. அவ ஊர் வந்து பாத்திருக்கியா? அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? பாக்கலாம். பல்ச சவுண்ட் பாருங்க. குடுத்து வச்சவன்டா. என்ன கட்ட விளையாட்டு இருக்க? இல்லப்பா, ஒரே புழுக்கமா இருந்துச்சு, அதான் விசிறிக்கிட்டு இருந்தேன். ஒத்த விளையாட்டுனா எப்படி காத்து வரும்? லூசு பையல. Hey, I am Ugandan Superman. குண்டா. ஹலோ, நம்ம இருக்கிற 2 கயிறு மட்டும் இல்லடா அப்பா கிட்ட. இருந்திருந்தா கட்டி நடுவுல வந்து சுத்தி 619 போட்டிருப்பேன். கம்பெனி பால் வத்தாத்த அடிச்சுக்கிறியாம் பிரான். ஓ என்ன கன்னி பாம்பு போய் காட்டு குரங்கு நிக்குது? அக்கோ خلاص فتحت المجمع. மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. जहाज नहीं है, मोटरसाइकिल है. वो छाड़ते ही जहाज है. இது வண்டியாடா, இதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது. சமாடி வேணா பண்ணலாம். போய் புதைச்சு பால் ஊத்து. நீங்க 10 பேரு, நாங்க 2 பேரு. அது புரிஞ்சுக்கிட்டீங்க. போ போ கூட்டிட்டு போய் 2 பேரும் அப்படி புல்லோரமா போய் பண்ணுங்க. தூக்கமே வர மாட்டேங்குது. What the fuck? பதட்டமா இருக்கு. யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு. மசக்கையா இருக்கும். நல்ல வீசம் அடிக்குச்சு. யார் இந்த ஆன்ட்டியா? சரி, ரவுண்டுல நீ அவங்கள குத்தண்ணா கை கால் ஊந்து நீ அடங்கல. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? அண்ணா நீங்களா? இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நம்பிட்டேன். தீக்குச்சி பத்த வச்சாதான் எரியும். இந்த அருள்மணி பார்த்தாலே எரியும். அதுதான் பவரே. டேய் பேக்ல வா. இந்த பத்திரிகையில கடிச்சோக்கு எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா இன்சு. மனம் ஒரு முறை குலுங்கினாலும் 100 முறை குலுங்கினாலும் குலுங்கல் குலுங்கல் தான் மனம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? கல்கண்டு பாரு அட மினுக்குறவோ தோள். கல்கண்டு பாரு அட மினுக்கு. அதையும் மாங்குட்ட சீட்ல காட்ட முட்டை. மொத்த உங்கள மாதிரி சோதா பசங்க எல்லாம் வச்சு பெரிய கனவு கண்டம்ப. என்ன சொல்லணும்? நல்லா தானடா சொல்லிருக்கான். If I'm not wrong, scientifically. Hi friends. சொல்லு. அப்பனும் மகனும் எப்படி தூங்குறான்னு உங்ககிட்ட காட்டுறோம். ஓகேவா? இருங்க காட்டுறேன்.
அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. ஐயோ என்ன ஒரு வெக்கம். ஐயோ பக்கத்து நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன 1848. இதுக்கு ஏன் 1848 பேர் வந்தது தெரியுமா? ஏன்னா 18 வயசுல குடிக்க ஆரம்பிச்சா 48 வயசுல போய் சேர்ந்துடலாம். கண்டுபிடிச்சிட்டியா? உலகத்திலேயே 9 ரூபா நோட்டா இருக்கே. ஆமா இது எதுக்கு? கொடபிரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல வாங்க. இவர் அப்படி மூஞ்சிய பாத்தீங்களா? இவர் பெயர் கோவிந்தா சுரேஷ். உயரம் ஒரு 5.2 தவக்கால மாதிரி இருப்பா. வெயிட் ஒரு 250 கிலோ போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கேவலமா தத்தி முண்டமா கேவலமா அசிங்கமா கொடூரமா இருக்கிற இவருக்கு இதை விட கொடூரமான ஒரு பெண் கிடைக்க கல்யாண காலை நிகழ்ச்சி மூலமா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளையில இருந்து நான் என் கெட்டப், என் பேச்சு, என் ஸ்டைல் எல்லாத்தையும் மாத்த போறேன். நாளையில இருந்து நான் மொட்டை மதன் இல்ல. ஏன் மாமா மாறி நமது கேடி கடையிலே கடையின் பெயர் தான் கேடியை தவிர அண்ணன் கேடி கிடையாது. அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? சோ நமது கேடி கடையிலே தக்காளி, வெங்காயம், மிளகாய் அப்படிதான் நாங்க சொல்லுவோம். டேய் சொன்ன மாதிரியே கடையை காலி பண்ணிட்டனா இப்ப இதுக்கு என்ன பாட்டு போடுவ? இருடா உன்னைய வச்சுக்கிறேன். இவனை எப்படி தூக்குறது? வன்மத்தை கக்கறக்காக பிறந்தவனா நீ? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கனால வேற அசிங்கப்படுத்திருக்கீங்க நீங்க. பழம் இருக்குது என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா? யார் அந்த பொண்ணு? சரியான லூசு கூடமா? லூசு கூட. ஒரு குட்டி மீன், அதுக்கு 10 வயசு. மச்சான் நாய் செயின் சாயங்காலம் அப்பா உன வாக்கிங் கொண்டு போனாரா? ஏய் இதெல்லாம் ஸ்டைல் மச்சான். அந்த குட்டி மீன் அவங்க அம்மா மீனுக்காக ஒரு ஓட்ட போட்டுச்சு. நான் வருவேன். வந்தன்னா ஒத்த ஒட்டுமொத்த பேரையும் அடிச்சு விட்டு போயின்னே இருப்பேன். சிவனை தொட்டு விட பார்க்க முடியாது. எவன் உசுறு எங்க இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஏன் உசுறு இருக்கிறது இங்க. அவ்வளவுதான் கைஸ். அப்புறம் ரிவ்யூ பண்ணும் நண்பரே, இந்த வீடியோவும் பார்த்துட்டு உடனே 10 நிமிஷத்துல ரிவ்யூ பண்ணிட்டு சீக்கிரம் அனுப்பி விடு. என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும், ஒவ்வொரு வாட்டி சொல்ல முடியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் நைட்.